இமாலயம் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஏற்கன்குடி மாரியம்மன் கோயில்ல பொங்கல் விடுற இடத்துல இருக்கோம். இதுல இருந்து நம்ம அந்த வாசல் எங்க இருக்கோ தலைவாசல் அதை பார்த்து நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். பொங்கல் விடுற இடத்துக்காக மிகப்பெரிய ஒரு அமைப்பை அந்த இடத்துல உருவாக்கி இருக்காங்க. இந்த நடுவுல நடப்பாத ரெண்டு பக்கத்துலயும் பெண்கள் அமர்ந்து பொங்கல் விடலாம். அதுக்கு அடுப்பு எல்லாமே தயார் பண்ணி, அதாவது நிர்வாகம், கோயில் நிர்வாகம் அறநிலைத்துறையிலிருந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. பார்த்தா தெரியும், அது எல்லா வசதிகளும் நிறைஞ்ச ஒரு மிகப்பெரிய அமைப்பா இருக்குது. ஏன்னா ஏராளமான மக்கள் இங்க கும்பிட்டுட்டு போறதுனால அந்த இடத்த மழை பெஞ்சாலும் காத்தடிச்சாலும் பனி அடிச்சாலும் பாதுகாப்பா பொங்கல் விடுறதுக்காக அந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மேல காங்கிரீட் கூரைகளை கொண்டு அதே போல காங்கிரீட் காலம் போட்டு மிகப்பெரிய அதாவது காங்கிரீட் பந்தலை கட்டியிருக்காங்க, மண்டபம் மாதிரி. இப்ப கோவிலுக்கு நம்ம வாசலுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த கோவிலுடைய தலைவாசல். இங்க இருந்து கோவில் ரொம்ப மிகப்பெரிய கோவில் அப்படின்னு சொல்லிட முடியாது, அந்த தெரியுது. அதான் கர்ப்பகிரகம், அதான் மூலவர் அறை. இங்க இருந்து பார்த்தா ரொம்ப பக்கத்துலதான் இருக்குது. இந்த கோயில் பல நூறு ஆண்டுகள் பழைய கோயிலா இருக்குது. இந்த பகுதியில பாண்டியர்களுடைய இருப்பு, பாண்டிய மன்னர்களோட அவங்களுடைய நடவடிக்கைகள் மிக அதிகமாக காணப்பட்டுச்சு. விவசாயத்துக்காக மிகப்பெரிய வேலையை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்துல ஏராளமான குளங்களை வெட்டியிருக்காங்க, கால்வாய்கள் வெட்டியிருக்காங்க. அதுபோல் எட்டிச்சாத்தன் அதிகாரி மிக முக்கியமான அதிகாரி அந்த காலத்துல இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க இவ்வளவு பெரிய கொடைகளை இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க வெட்டி கொடுத்த குளங்களும் அதே போல கால்வாய்களும் இன்னைக்கும் பயன்பாட்டுல இருக்குது. அந்த குளங்களை தான் இன்னைக்கு நம்ம அணைகளா மாத்தி இருக்கோம். அதே போல அந்த குளங்களை இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறோம். அப்படின்னா பாருங்க, தமிழ் முன்னோர்கள் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய சொத்துக்களை நம்மளுக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. நம்மளுடைய சந்ததிக்காக என்ன மிச்சம் வச்சுட்டு போறோம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இவ்வளவு பெரிய குளங்களை நம்ம ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த குளங்களும் எதிர்கால சந்ததிக்கு நீர் நிலைகள் உள்ளது மிஞ்சாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இன்னைக்கு காணப்படுது. அரசியல்வாதிகளும் பெரும் முதலாளிகளும் அதே போல மணல் கொள்ளை, அதே போன்று மண் கொள்ளையில அந்த இடங்கள் நிறைய இடம் காணாம போய்கிட்டு இருக்குது. இன்னைக்கு அப்படி ஒரு சூழல் நம்மளுக்கு காணப்படுது. இந்த கோயிலுடைய சுற்று பிரகார வழியா நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். நான் போனப்ப அங்க வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால அதுக்கு இடையில வழியா போக மாதிரி ஆயிடுச்சு. சின்ன சின்னமா இந்த கோயில் இப்ப பெரிய லெவல்ல, அதாவது பெரிய சுற்று பிரகாரம், அதே போல வெளியில பொங்கல் விடுறதுக்கான இடம், சில கடைகள் அதே போல மொட்டை அடிக்கிறதுக்கான இடங்கள், இப்படி அந்த தீவு பகுதி மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்குது. மக்கள் கொடுக்குற நன்கொடையாலும் அரசாலும் இந்த கட்டடங்கள் இப்ப கட்டப்பட்டு வருது. ஒரு காலத்துல எம்ஜிஆர் ஆட்சி செஞ்ச போது 1984க்கு முன்னாடி மிகப்பெரிய புயல் அடிச்சதுல இந்த தீவே மூழ்கிடுச்சு. மாரியம்மன் சிலையை மட்டும் எடுத்து அவங்க மதுரைக்கு எடுத்துட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் எடுத்து கொண்டு வச்சாங்க. இன்னைக்கு இந்து அறநிலைத்துறையால இந்த கோயில் மிகப்பெரிய அளவுல சுற்று பிரகாரம் கட்டி அதுக்கு தளமும் மிக நல்ல முறையில போட்டிருக்காங்க. இப்ப அந்த வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா இது அதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட காணொலி காட்சினால இப்படி தெரியுது. இப்ப கோவிலுக்கு உள்ள நம்ம போறோம். இந்த வழியாவும் கோயிலுக்குள்ள போகலாம். இந்த இடத்துல பெண்கள் அவங்களுடைய வேண்டுதலுக்காக மரத்துல சின்ன சின்ன தொட்டில் கட்டி வச்சிருக்காங்க. எப்பயுமே மக்களுடைய வேண்டுதல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில இந்த பகுதியில மக்கள் எப்பயுமே செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகள்ல அதிகமா வழிபடுவாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை லீவா இருக்கிறதுனால அதிகமா வழிபடுறாங்களா அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது முன்பு காலத்துல இருந்தே தொன்று தொட்டு பாரம்பரியமா ஞாயிற்றுக்கிழமையும் இந்த மாரியம்மனை வழிபடுறதுக்காக மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப கோயிலுடைய மூலவர் இருக்கும் அந்த இடத்துக்கு பின்னாடி நிற்கிறோம். இது வழியா போனா கோயில் பிரசாதம் நம்ம வாங்கலாம். அதே போல கோயிலுக்கு உள்ள போகணும் அப்படின்னு என்ன வேண்டாம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நின்று கும்பிட்டுட்டு போகலாம். அதே போல இந்த இடத்துல இருந்து ஓய்வு எடுக்கலாம். அழகான மொசைக் கிரானைட் பதிச்சிருக்காங்க.
அண்மைய காலங்கள்ல மிகப்பெரிய அளவுல இந்த கோயில் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த கோயில்ல ஒரு கூடுதல் ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது ஆரிய பார்ப்பன பூசாரிகள் இங்க கிடையாது. இந்த கோயில்ல முழுதா இந்த கோயில தமிழ் வழி பூசாரிகளால தமிழ் வழியில தான் அதை வணங்கப்படுது, பூசைகள் செய்யப்படுகின்றன. சமஸ்கிருத பூசாரிகளும் கிடையாது, சமஸ்கிருத மொழியில பூசை செய்யப்படுவதும் கிடையாது. ஒரு தமிழ் கடவுள் தமிழ் மக்களால் நேரடியாக வணங்கப்படுது. அந்த வகையில இந்த கோயிலை மிகப்பெரிய அளவுல நம்ம போற்றலாம். சமஸ்கிருதத்தால ஓதுனா மட்டும்தான் கடவுள் கிடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு கூற்ற இந்த கோயில் உடைச்சிருக்குது. சாதாரண மக்களாலையும் வழிபட முடியும், சாதாரண மக்களும் பூசாரியா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கோயில் ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது. மாவிளக்கு எடுத்து வழிபடுற இடம். அதே போல பெண்கள் கோயில்ல தொட்டில் கட்டி வைக்கிறாங்க. அதோடைய கூட இதுதான். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் சந்திக்கின்றேன்.